மறுபடியும் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லயும் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த கவனத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். நம்ம போன வாரம் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், அந்த பவர் ஆஃப் த பிளட் கவனன்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தேவன் நம்மோடு கூட பிரத்யட்சமா இடைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம உடன்படிக்கையை குறித்து அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் நிச்சயமாய் பெருகும். தேவன் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை நம்ம மேல எவ்வளவு பவரா அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ன்றத அறியும் பொழுதுதான் நம்ம அதாவது சந்தோஷமாய் வாழ முடியும், பயம் இல்லாமல் வாழ முடியுங்கிறத நம்ம போன வாரம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் நம்ம டீப்பரா பார்க்க போறோம். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க கேட்கல அப்படின்னா நிச்சயமா அதை கேட்கணும். ஒருவேளை இதுல இருக்கிறவங்க நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த யூடியூப்ல பாக்குறவங்களும் கூட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா தேவன் நம்ம அந்த ஆஹ் கவனன்ட்டை பத்தி நம்ம அறிய 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 தேவனை பத்தி நம்ம ஆழமா அறிந்து கொள்வோம். அந்த ஆழமா அறிந்து கொள்ளும் போது கிருபையும் விசுவாசமும் நமக்குள்ள அதிகமாய் பெறுகிறது நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த நாட்கள்ல பொதுவா நான் சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். அதாவது யூதர்கள் ஜூஸ் எல்லாம் பொதுவா வசனங்களை சொல்லி கொடுக்கறத விட உடன்படிக்கையை பத்தி அவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுப்பாங்களாம். தேவன் நம்ம கூட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நம்ம அந்த உடன்படிக்கை வசனங்களை, அந்த உடன்படிக்கை அறியும் போது அந்த வசனங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உடன்படிக்கையை குறித்து அறிவு இருக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த நாள்லயும் அந்த உடன்படிக்கைக்கு இருக்கிற பவர், அதை நம்ம இன்னும் ஆழமா நம்ம தியானிக்க போறோம். நிச்சயமா தேவன் நம்ம மைண்ட்ல இருக்கிற நிறைய அரண்களை ஒவ்வொரு நாளும் உடைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் அதே விதமாய் நமக்கு செய்ய போறேன். அதாவது சத்தியத்தை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறோமோ, எத்தனையோ பொய்களை நம்ம இவ்வளவு நாளும் நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த பொய்களை தகர்க்கக்கூடிய வல்லமை உடையது தேவனுடைய வார்த்தை. அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த அரண்கள் உடைப்படும். அந்த அரண்கள் உடைப்படும் போது அது ஹீலிங்கா இருக்கட்டும், என்ன டெலிவரன்ஸா இருக்கட்டும், அதை நம்ம பார்க்க முடியும். எப்போனா ஒரு மைண்ட் வார்த்தைக்கு ஏற்ப நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகும் போது மாத்திரம்தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனை நம்ம பார்க்க முடியும். நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகாம ஏன் இது நடக்கல, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அங்க சில காரியங்கள் நடக்கும் ஜெபிக்கும் போது. ஆனா பல காரியங்கள்ல ஒரு தேக்க நிலைமை தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகாததுதான் அதுக்கு காரணம். அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்டையும் ரெனியூவல் பண்ண விரும்புறார். அப்போ இன்றைக்கு பிரத்யட்சமா கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பேச விரும்புறாரு, நம்மளை விடுவிக்க விரும்புறாரு. இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா ஆவியானவர் இந்த இடத்துல நம்ம மூலமாய் தேவன் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்த்திருக்காரு. நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அனலாய் மாற, ஆண்டவரே அப்பா, நீர் பேசின பொழுது அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரே சொன்ன வார்த்தை, இயேசுவானவர் வசனத்தை வெளிக்காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் பேசினதை போல இன்றைக்கும் நாங்கள் இந்த வேதத்தை வார்த்தைகளை தியானிக்கும் போது அப்பா, ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய இருதயமும் அது கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஆண்டவரே, அந்த இருதயமாகிய நல்ல நிலத்துல இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா பொறிக்கப்படும்படியாய் எழுதப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கேட்கிற இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல நம்ம பார்த்து ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஏன்னா அந்த கவனன்ட்டை பத்தி நம்ம இருதயத்துல ஸ்ட்ராங்கா பதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு 5 மினிட்ஸ்ல நான் அதை சொல்லி முடிக்க விரும்புறேன். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், தாவீது கோலியாத்த மேற்கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். என்ன ஜெயிக்க விருத்த சேதன உடன்படிக்கை இல்லாதவனால எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும்
விருத்த சேதன உடன்படிக்கையின் கீழே தான் இருந்தாங்க. ஆனா அந்த தாவீதுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருந்தது. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், என்னோட கூட என் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார், என்னை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது அப்படிங்கிற அந்த அறிவு தாவீதுக்கு இருந்ததுனாலதான். ஒருவேளை அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்து அவன் கோலியாத்தை ஜெயிக்க போகல, தன்னுடைய தேவன் தன்னோடு பண்ணின உடன்படிக்கையை சார்ந்து அங்க போறா, அங்க ஜெயத்தை பெறுகிறார். அத்தனை நாள் பயங்காட்டி கொண்டிருந்த அந்த கோலியாத் ஒரே நாள்ல கீழே விழுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லயும் இந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா கோலியாத்துகளும் இன்றைக்கு உங்க பாதத்துக்கு கீழே விழுறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ அங்க அங்க அவ்வளவு பெரிய ஜெயண்டா இருக்கலாம், அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியமா இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட இது எனக்கு என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இந்த போராட்டம் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா இன்றைக்கு உங்க கூட தேவன் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்க காலுக்கு கீழே வர்றத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு தாவீது அந்த உடன்படிக்கையை நன்கு அறிந்து வைத்திருந்தார். வேதத்துல நம்ம எல்லாரையும் விட நம்ம பார்க்கும்போது அந்த சவுல் கூடயும் அதே உடன்படிக்கை இருந்தது. ஆனா சவுல் அங்க ராஜாவா இருந்தாலும் கூட, அவ்வளவு சேனைகள் அவனுக்கு கீழே இருந்தாலும் கூட, அங்க சவுலுக்கு ஒரு பயம் இருந்தது. காரணம் உடன்படிக்கை குறித்த அறிவில்லை. அப்ப இன்றைக்கு நமக்கும் அந்த பயங்கள் ஏன் இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஆயிருமோ, என் எதிர்காலம் இப்படி ஆயிருமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பயங்களுக்குள்ள நம்ம இருக்கிற காரணமே நம்ம மேல தேவன் நம்ம கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை குறித்த அறிவில்லாததுனாலதான். அப்போ தாவீது எப்படி அந்த கவனன்ட்ல உறுதியா நின்று ஜெயம் எடுத்தாரோ, இன்றைக்கு தேவன் நம்ம கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நம்ம ஆழமா அறிந்து கொண்டால்தான் சத்துருவை அந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ ஆபிரகாம் கூட தேவன் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஒரு இரத்த உடன்படிக்கை பண்றாரு. அந்த இரத்த உடன்படிக்கையில அங்க மிருகங்கள் பலி செலுத்தப்படுது. ஏன் அந்த உடன்படிக்கைக்கு தேவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த நாட்கள்ல அப்படி ஒரு உடன்படிக்கை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த உடன்படிக்கையில மிகவும் உறுதியா இருப்பாங்கிறத நம்ம சில காரியங்கள் போல போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் கூட சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போதான் அந்த உடன்படிக்கையில மனிதர்களே இவ்வளவு உண்மையா இருக்கிறாங்கன்னா, அப்போ நம்மை படைத்த தேவன் எவ்வளவு தூரம் நமக்கு அந்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறாங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பிளட் வந்து எதுக்காக சிந்தப்படுது? ரத்தம் அந்த உடன்படிக்கையில எதுக்காக சிந்தப்படுது அப்படின்னா, அது ஒரு சீல் பண்ணப்படுது. அக்ரிமெண்ட்க்கு ஒரு சீலா தான் அந்த ரத்தம் என்ன செய்து சிந்தப்படுது. மேலும் அது ஒரு உறுதித்தன்மையை காட்டுது. பெர்மனன்ஸ் ஆஃப் த கவனன்ட். அந்த கவனன்ட்டினுடைய அந்த ஒரு எப்பவுமே பெர்மனண்டா நாங்க இவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டோங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா அங்க என்ன செய்து ரத்தம் சிந்தப்படுது. அப்போ அந்த ஒரு 2 குடும்பங்களோ 2 மனிதர்களோ ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதோடைய அர்த்தம் என்னன்னா, இனி நம்ம 2 பேரும் வேற வேற இல்ல, ஒன்று அப்படிங்கிறதற்கு முதல்ல அந்த ஒரு அடையாளத்தை அவங்க என்ன செய்யறாங்க? உறுதிப்படுத்துறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன செய்யறாங்க? ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்றாங்க. இந்த சைட்ல இருந்து ஒருத்தர், அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி ஒரு 3 பெரிய மிருகங்களை எடுத்து அதை நேர் துண்டா வெட்டி அதை என்ன செய்யறாங்க? பலி செலுத்தி அந்த ரத்தத்துக்குள்ள அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேரும், ஒருத்தர் இங்க இருந்து அடுத்தவங்க அங்க இருந்து வந்து ப்ராமிசஸ் என்ன செய்யறாங்க? அந்த ரத்தத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? நின்னு அந்த ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த ப்ராமிஸ மீறினா அங்க என்ன செய்யறாங்க? ஒரு தண்டனையும் அங்க என்ன செய்து சொல்லப்படுது. அவங்க 2 பேருக்குள்ள கோர்ஸ மாத்துறாங்க, வெப்பன்ஸ மாத்துறாங்க. இது என்னன்னா, என்னுடையதெல்லாம் உங்களுக்குரியது, உங்களுடையதெல்லாம் எங்களுக்குரியது, உன்னுடைய அத்தாரிட்டி எனக்குரியது, பவர் எனக்குரியது அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன செய்யறாங்க? அதை மாற்றிக் கொள்றாங்க. இப்ப என்னுடைய பலன் உன்னுடைய பலன் ஆய் மாறுது, உன்னுடைய பலன் என்னுடைய பலனாய் மாறுது. அப்போ ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு ஆபத்துன்னா அடுத்தவங்க என்ன செய்வாங்க? சேர்ந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்ய வருவாங்க. இதெல்லாம் உடன்படிக்கையில நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ரிஸ்ட், அதாவது அவங்க கைகளை என்ன செய்வாங்க? கட் பண்ணி 2 பேருடைய ரத்தத்தை என்ன செய்யறாங்க? ஒன்று சேர்க்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, அவங்க 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லுகிறத குறிக்கிற காரியமா இருக்குது. அடுத்தது கவனன்ட் மீல். 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஒன்னா உட்கார்ந்து பிரெட் அண்ட் ஒயினை சாப்பிடுறாங்க. இது எதை குறிக்குது? சிக்னிஃபைஸ் பிரெட், சிக்னிஃபைஸ் பிளஷ். அது வந்து நம்ம இப்ப புது உடன்படிக்கையில நம்ம பார்த்தோம்னா அவருடைய சரீரம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்து இன்றைக்கு நம்மோடு கூட என்ன செய்திருக்காரு? அந்த கவனன்ட் மீலா அவரையே நமக்காக அவர் தந்திருக்கிறாராம்.
எந்த அளவுக்கு அப்போ உடன்படிக்கையில அவர் உறுதியா இருப்பார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த கவனன்ட் மீல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்முடைய வில்லிங்னஸ் அண்ட் கமிட்மெண்ட். அதாவது ஒருத்தருக்காக ஒருத்தர் நாங்க வாழ்க்கை என்ன செய்யறோம், லே டவுன் பண்றோம், நாங்க எங்க லைஃப நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுதான் இந்த கவனன்ட் மீல். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த புது உடன்படிக்கையில இங்க ரெப்ரசன்டேட்டிவும் ஜீசஸ் தான், கவனன்ட் மீலும் அவர் தான். இன்றைக்கு அவர் அனிமல் சாக்ரிஃபைஸா அங்க பழைய உடன்படிக்கையில இருந்தது. இன்றைக்கு அவர் தான் நமக்காக ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய விலையற்ற மாசற்ற ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் அப்படின்னா அந்த உடன்படிக்கையின் பவர் எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொண்டானா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். நிறைய நேரங்கள்ல பயம் ஏன் வருது அப்படின்னாலே அங்க என்ன இல்ல, உடன்படிக்கை குறித்த அறிவு இல்ல. இங்க தாவீதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. நான் கரடிய கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், இந்த கோலியாத் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அந்த உடன்படிக்கையின் வெளிச்சம் அந்த தாவீதுக்கு அந்த படி இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கு அதை குறித்த அறிவில்லை. நம்ம ஒருவேளை நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலைகளும் அந்த உடன்படிக்கை குறித்த தெளிவு இல்லாததுனால நம்ம என்ன செய்ய முடியல, அதை ஆழமா அறிந்து கொள்ள முடியல. அப்ப இன்றைக்கு நம்ம இன்னும் டீப்பரா போக போறோம். இந்த சத்தியம் நம்மை நிச்சயம் விடுதலையாக்கும். இப்போ இத குறித்து ஒரு சில விஷயங்கள், அதாவது மனிதர்களுக்குள்ளே பண்ணின சில 1-2 உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது, அப்ப தேவன் எவ்வளவு தூரம் உடன்படிக்கை பண்ண அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நானே அதை வாசிக்கிறேன். அதை வாசிச்சு நம்ம சொல்லணும்னா நேராகும். இதை நீங்க டைம் இருக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்க. நான் இப்போ அதை ஒரு ஸ்டோரியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். யோசுவா 9வது அதிகாரம். யோசுவா 9வது அதிகாரத்துல அங்க யோசுவா கூட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை பண்ண வர்றாங்க. அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குதா அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்வீங்க. யோசுவா 9. இப்போ இங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க யோசுவா ஒவ்வொரு இடங்களா அங்க கைப்பற்றி கொண்டு வர்றாரு. அப்போ யோர்தானுக்கு இப்புறத்துல மலைகள் பள்ளத்தாக்குகள்ல இருக்கிற கரையோரத்தின் ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், இதை இந்த ஜனங்கள், இந்த சகல ராஜாக்களும் இவங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டப்போ அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவா கூட இஸ்ரவேலர் கூட யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினாங்க. அப்போ ஏற்கனவே எரிகோ கோட்டைய யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க கைப்பற்றினது நம்ம அறிந்திருக்கிறோம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்தத கிபியோனின் குடிகள், அந்த ஒரு ட்ரைப் பீப்புள், அந்த கிபியோனின் குடிகள் என்ன செய்யறாங்க, கேள்விப்பட்டப்போ ஒரு தந்திரமா ஒரு யோசனை பண்றாங்க. என்ன யோசனை பண்றாங்கன்னா, அவங்க தங்களை ஸ்தானாதிபதிகள், அம்பாசிடர்ஸ் போல காண்பித்து பழைய பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல வச்சு, பழைய செருப்புகளை தங்கள் கால்கள்ல போட்டு, பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வழிக்கு, அதாவது இவங்க ஒரு பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி யோசுவாட்ட போறாங்க. இதெல்லாம் இப்படி இருந்தாதான் யோசுவா நம்ம நம்புவார், நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுவார்னு சொல்லி எல்லாமே பழசும் கிழிஞ்சதுமா என்ன செய்யறாங்க, உடுத்தி கொண்டு போறாங்க. வழிக்கு அவங்க கொண்டு போற அப்பம் கூட எப்படி இருந்ததா, பூசணம் பூத்ததா கொண்டு போறாங்க. அவங்க நேரம் வந்து கில்கால்ல இருக்கிற பாளையத்துல யோசுவாட்ட வந்து இஸ்ரவேல் மனுஷரை பார்த்து, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், அவங்க பக்கத்துலதான் இருக்காங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க யோசுவாட்ட, நாங்கள் தூர தேசத்துல இருந்து வந்தவங்க, எங்க கூட உடன்படிக்கை பண்ணுங்க. ஏன் இத சொல்றாங்க அப்படின்னா, உடன்படிக்கை பண்ணியாச்சு அப்படின்னா இவங்களால அந்த ஜனத்தை அழிக்க முடியாது. அப்போ இங்க யோசுவாட்ட வந்து கேக்குறாங்க, எங்க கூட நீங்க உடன்படிக்கை பண்ணணும். ஏன்னா இவங்க அங்க யோசுவா மூலம் அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஜனங்கள் நம்ம இடத்துக்கு வந்தா நம்மளையும் நிச்சயம் என்ன செய்வாங்க, கொன்று போட்டுருவாங்களோன்னு சொல்லி அந்த பயத்தை நிமித்தம் உடன்படிக்கை அவங்க நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த நாட்கள்ல அந்த அளவுக்கு உடன்படிக்கைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல அவ்வளவு ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்க நடுவுல குடியிருக்கிறவராக நாங்க எப்படி உங்க கூட உடன்படிக்கை பண்ணலாம்னு சொல்றாங்க. அவங்க யோசுவாவை பார்த்து,
நாங்க உமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யோசுவா, நீங்க யார், எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நாங்க வெகு தூர தேசத்துல வந்தோம், உங்க கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும், அங்க கீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓவுக்கும் யோர்தானுக்கு அப்புறத்துல இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்ததை நாங்க கேள்விப்பட்டோம். அதனால எங்கள் தேசத்து குடிகள் எல்லாம் எங்களை நோக்கி, உங்கள் வழிகளுக்கு நீங்க ஆகாரம் எடுத்துட்டு போய் நாங்க உங்க அடியார், எங்களோடு உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி தந்திரமா என்ன செய்யறாங்க, யோசுவா கூட பேசுறாங்க. உங்கள்கிட்ட அப்போ அவங்க எடுத்துட்டு வந்த அந்த காரியத்தை, அவங்க பழசா எடுத்துட்டு வந்ததையும் என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட நாங்க எடுத்துட்டு வந்தோம், இப்போதோ இது உலர்ந்து பூசணம் பூத்து போயிருக்குது, நாங்க இந்த திராட்சை துருத்திகளை நிரப்பும் போது இது புதுசா இருந்தது, இப்ப கிழிஞ்சு போயிட்டு எங்க வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூர பிரயாணத்தினால பழசா போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நம்பிட்டாங்க. கர்த்தருடைய அங்க வாக்கை கேளாமல்னா, கர்த்தர் இவங்க யாருங்கிறத அவங்க என்ன செய்யல, கர்த்தர்ட்ட கேட்கல. கேட்காம அவங்களுடைய போஜன பதார்த்தத்திலேயே சிலதை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, யோசுவாவும் அவர்கள் கூட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். இங்க சமாதான உடன்படிக்கை என்ன செய்து நடக்குது. ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்குது அப்படின்னா நிச்சயமா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, போரிட மாட்டாங்க, அவங்கள கொல்ல மாட்டாங்க. இதை நீங்க இன்னும் நம்ம கவனிக்கும் போதுதான் அந்த உடன்படிக்கைக்கு இருக்கிற பவர் தெரியும். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுக்குறாங்க. இங்க ஆணையிட்டாச்சு, இப்போ உடன்படிக்கைக்கு இவங்க ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கூட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் போன பிறகு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே இருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் திருப்பி பிரயாணம் பண்ணி 3ஆவது நாள்ல அவங்க பட்டணத்துக்கு வர்றாங்க. அப்ப சபையின் பிரபுக்கள் அவங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு இருந்தபடியினால அவர்களை என்ன செய்யலையா, சங்காரம் பண்ணவில்லையா. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். ஏன்னா பிரபுக்கள் ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க, யோசுவாவும் அங்க சமாதானம் பண்ணி உடன்படிக்கை அங்க பண்ணியாச்சு. இப்ப இந்த பிரபுக்கள் தானே ஆணையிட்டு கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ சகல பிரபுக்களும் சபையார் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. என்ன சொல்றாங்க, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. நம்ம தேவன் பேர்ல நம்ம ஆணையிட்டு கொடுத்துட்டோம், அதனால என்ன செய்யக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோட வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். அப்போ இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை மீறிட்டோம் அப்படின்னா நம்ம மேல என்ன வந்துரும், கடும் கோபம் வந்துரும். அதனால நம்மள அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நம்ம என்ன செய்யணும், அவங்கள உயிரோட தான் வைக்கணும், அவங்கள அழிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணு செய்வோம்னு சொல்லி அவங்க சபையார் எல்லாரும் பேசி அவங்களை என்ன செய்யறாங்க, விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் கூட சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது மனிதர்களுக்கு மனிதர் செய்கிற உடன்படிக்கைக்கு இவ்வளோ தூரம் அவங்க உண்மையா இருப்பாங்கன்னா, இன்றைக்கு தேவன் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா அந்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பார். நம்ம வேதத்துல எத்தனையோ உடன்படிக்கை தேவன் மனிதர்கள் கூட பண்ணதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு உடன்படிக்கை கூட அதுல அப்படி என்ன செய்யல, அது பொய்யாய் போகல. அந்த உடன்படிக்கைக்கு அவர் மிகவும் உண்மை உள்ளவராய் இருந்ததை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு உடன்படிக்கைக்கு மனிதனுக்கு மனிதன் அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு முன்னாடி நாங்க பண்ணிட்டோம், அவங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம தொடக்கூடாது. இந்த சமாதான உடன்படிக்கை குறித்துதான் இதை சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, அதனால நான் ஷேர் பண்றேன். ஏசாயா 54:10 நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாமா? ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதொருகிற கர்த்தர் சொல்கிறார்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அதாவது அசைக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல மலைகளையும் பர்வதங்களையும் சொல்றோம். அந்த மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அப்போ இங்க அந்த நம்ம யோசுவா 9வது அதிகாரத்துல பார்த்தோம், அங்க யோசுவா சமாதான உடன்படிக்கை தான் அந்த கிபியோனின் குடிகள் கூட செய்கிறத பார்க்கிறோம். இங்க தேவன் நம்ம கூட என்ன செய்யறாராம்? சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். என்ன நடந்தாலும், மலையே விலகி போனாலும், பர்வதமே நிலை பெயர்ந்தாலும், நான் உன் கூட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அந்த உடன்படிக்கை நிலை பெயராது அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சமாதான உடன்படிக்கையில அங்க யோசுவா செய்தது என்னன்னா, அந்த கிபியோனின் குடிகளை அவர் உயிரோட வைத்து என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நமக்கு விரோதமா எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உடன்படிக்கை நம்ம மேல இருக்கு. சமாதானத்தின் இந்த ஏசாயா 54வது அதிகாரமே பொதுவா, அதாவது இது பழைய ஏற்பாட்டின் இதுல பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தேசத்தின் விடுதலைக்காக ஒரு சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருந்தா கூட, இது புது உடன்படிக்கையின் ஒரு அதிகாரமா தான் இத சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு அந்த சமாதான உடன்படிக்கை நம்ம கூட தேவன் பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவராய் இருப்பார், நம்மை பாதுகாக்கிறதற்கு அவர் எவ்வளவு தூரம் அவர் வல்லமை நிறைந்தவராய் இருப்பார். ஒருவேளை அன்றைக்கு யோசுவா மனிதன் தான், ஆனாலும் கூட அவன் தன்னுடைய தேவனை குறித்து அறிந்திருந்ததுனால அங்க என்ன செய்யறான்? தான் உடன்படிக்கை பண்ணிட்டோம், தான் அந்த கிபியோனின் குடிகளை என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது, உயிரோட பாதுகாக்கணும்னு அவர் நினைத்தாருன்னா, இன்றைக்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மை பாதுகாக்கக்கூடிய சகல வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு. அவர் நம்மளை பாதுகாக்க முடியுமா? இல்ல நம்ம பயங்கள் நம்மை அழிக்க முடியுமா? அப்போ இன்றைக்கு எந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம்? நம்ம இன்றைக்கு உடன்படிக்கை குறித்த அறிவு இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்? சத்ருவை ஜெயிக்க முடியும். பல நேரங்கள்ல உலகத்துல அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அதனால இன்றைக்கு நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பயத்தின் நிமித்தம் தான் நம்ம பல காரியங்களை என்ன செய்யறோம்? இன்றும் ஒரு தோல்வியின் சூழ்நிலைகள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தாவீதை போல நமக்கு ஒரு அறிவு நிச்சயம் வேணும். ஏன் கூட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, என்னையும் என் குடும்பத்தையும் என் தேவன் நிச்சயமாய் பாதுகாப்பார், அந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன், அவருடைய ரத்தம் இன்றைக்கு எனக்காக சிந்தப்பட்டு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாருன்னா அந்த ரத்தத்திற்கு எவ்வளவு வேல்யூ இருக்குது. அந்த ரத்தத்தின் மூலம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை கீழே நான் இருக்கிறபடியினால என்னை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அழகா பாட்டெல்லாம் பாடுறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள். ஆனா இதோடைய இதுதான் இந்த வார்த்தைக்குரிய என்ன உண்மையான வெளிச்சமா இருக்கும். இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தேவன் நம்முடைய சிறையிருப்புகளை என்ன செய்யறாரு? இன்னைக்கு மாற்ற விரும்புறாரு. எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட தேவையில்லைன்னா இன்றைக்கு நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது யாருன்னா சேனைகளின் கர்த்தர். அப்போ இன்னைக்கு நமக்கு எதிரா ஒரு யுத்தம் வந்ததுன்னா அதுதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, தாவீதை போல அவரை விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. யுத்தத்தை அவர் செய்வார், ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். அதுதான் அதே அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோம்னா 5வது வசனம் வாசிங்களே. அதே அதிகாரம் 5, ஏசாயா 54:5, ஐசாயா chapter 54 verse 5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்கிட்ட எவ்வளவு பெரிய சேனை இருக்கு. இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய அவ்வளவு சேனைகளும் நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்?
இன்றைக்கு நம்ம கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்கே தவிர ஸ்பிரிச்சுவல் ரெல்ம பார்க்கும்படி நம்ம கண்கள் திறக்கப்பட்டா இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சேனைகளை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய சேனைகளை தேவன் நம்மை சூழ வைத்திருக்கிறார்னா ஏன்னா அவர் நம்ம கூட என்ன செய்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி நம்ம கூட அவர் என்ன செய்திருக்கிறார், சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஆழமா இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும், இத பேச ஆரம்பிக்கணும். அதனாலதான் நான் போன வாரமும் இதைத்தான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதுன்னா அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை குறித்த அறிவு நமக்கு இருந்து அவருடைய ரத்தத்தை பேசும் பொழுது சத்ருவால அதற்கு மேல என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. சூழ்நிலைகள் நிச்சயமாக நமக்காக மாறித்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் நிஜம், சத்தியம். அப்ப இதுல ஏசாயா 54 நீங்க பின்னாடி எல்லாம் வாசிட்டு போனீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சமாதானத்தின் உடன்படிக்கை. அதுல பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில். இது எல்லாமே தேவன் நம்ம கூட பண்ணின ஒரு உடன்படிக்கையின் ஒரு வாக்குத்தத்தங்களாய்த்தான் நம்ம பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா அவர் நமக்காக என்ன செய்கிறாராம், யுத்தம் பண்றார். இன்றைக்கு நாமோ தேவனும் என்ன செய்துட்டோம், ஒன்னாயிட்டோம் உடன்படிக்கையின் மூலம். இப்ப நமக்கு ஒண்ணு வருதுன்னா அதை நம்ம டீல் பண்ண வேண்டியது இல்ல, அதை டீல் பண்றது தேவனுடைய வேலை. நம்ம வேலை விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசித்து அந்த வாயினால அறிக்கையிட வேண்டியதை நம்ம வேலையை தவிர, நம்ம வேலை அவரை அந்த உடன்படிக்கையை நம்புகிறதும் முழு மனதாய் நம்புகிறதும். அதை அறிக்கையிடும் போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற அவரால நிச்சயமா முடியும். இதே நம்ம இன்னொரு ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம புது உடன்படிக்கையில அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 2. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இங்க ஆபிரகாம் கூட இந்த இடத்துல திரும்பி ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இப்படி ஒரு உடன்படிக்கைய ஆபிரகாம் கூட தேவன் பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை நிறைவேறுச்சா அப்படின்னா ஒரு சில 1-2 வசனங்கள் பார்த்துட்டு நம்ம போகலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஜெனசிஸ் சாப்டர் 21 verses 1 to 3. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இங்க முதிர் வயதுல அங்க தேவன் எப்பவோ ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு வாக்குத்தத்தம், ஆனா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இங்க ஈசாக்கு ஒரே ஒரு மகனை தேவன் கொடுக்கிறாரு. ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறாங்க, கேத்துராள்ங்கிற ஸ்திரீக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசா பிறக்கிறாங்க. இந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அவங்க 70 பேரா எகிப்துக்கு போறாங்க. அங்க லட்சம் ஜனங்களை 20 லட்சம் ஜனங்கள் கிட்டத்தட்ட அங்க என்ன செய்யறாங்க, எகிப்துல இருந்து வெளியில வர்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ திரளாய் பெருகப்படுவார். ஆபிரகாம வெளியில கூட்டிட்டு வந்து, நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, நீ சமுத்திரத்தை நீ மணலத்தனையாய் உன் சந்ததி என்ன செய்யும், பெருகும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அந்த நாள்ல அது அப்படி அந்த அளவுக்கு விசுவாசித்திருக்க முடியுமானா எனக்கு தெரியல. ஆனா அங்க ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க நிச்சயமா அங்க திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு உடன்படிக்கை செய்தவர் ஆபிரகாம் அந்த விதமாய் திரளாய் இன்றளவும் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படின்னா அதே அதிகாரம் 22:17-18. ஆதியாகமம் 22:17-18. ஜெனசிஸ் சாப்டர் 22 verses 17 and 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்
உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ இந்த இடத்துல திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரே ஒரு வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் சொன்ன உடன்படிக்கைக்கும் அவர் சொன்ன வாக்கு தத்தத்திற்கும் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம இப்ப என்ன உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம் அதற்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பாருங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Galatians chapter 3 verse 29. நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். நம்ம இன்றைக்கு எல்லாருமே யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்ம எல்லாருமே யாரா? ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி என்ன செய்து பெருகி கொண்டே இருக்கிறது. உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னது போல இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்குல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமுக்கு சந்ததியாரா என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம். திரள் கூட்டமான மக்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோங்கிறது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த உடன்படிக்கைக்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்கிறத இதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ இவ்வளவு தூரம் இந்த பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையிலேயே இவ்வளவு காரியம் இருக்கும்னா, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை சிந்தி செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கு இவ்வளோ பவர், இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்னஸ் இவ்வளோ இருக்கும்னா, இன்றைக்கு நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கைக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் இருதயத்துல ஆழமா அறிந்து கொள்ளணும். இதத்தான் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதை குறித்த அறிவு மிக முக்கியம்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறதுனாலதான் இது ரொம்ப டீப்பரா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிச்சயமா இந்த வார்த்தையை நீங்க கேட்க கேட்க நிறைய காரியங்கள் உங்க குடும்பங்களிலே நீங்க நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. பல நாட்களாய் தேக்க நிலைமையில இருந்து எந்த காரியமா இருந்தாலும் அதுல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டோங்கிற அந்த காரியமே, அந்த உணர்ந்து கொள்ளுதலே பல காரியங்கள். நீங்க தேவைகளுக்காக எல்லாம் ரொம்ப போரிடவே வேண்டாம். ஈஸியா அது என்ன செய்யும், நீங்க சும்மா நினைச்சா உடன்படிக்கை கீழே இருக்கிற அவருடைய பிள்ளை என் தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த தேவைகள் கூட அற்புத விதமாய் உங்களுக்காக சந்திக்கப்படுறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட உடன்படிக்கை பண்ணி அவர் அப்படிதான் 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். வனாந்தரம் அங்க ஒன்று கிடையாது. நம்ம இப்ப இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆவியான நினைவுபடுத்துறான்னு சொல்றேன். ஆகார் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வனாந்தரத்துல வரும்போது அங்க தண்ணி கூட இல்லாம அந்த பிள்ளை சாக கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க பக்கத்திலே நீரூற்ற கண்டுபிடிச்சு அவ தண்ணியை கொடுத்து அந்த பிள்ளை காப்பாற்றப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் வழியாதான் இஸ்ரவேல் மக்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க செருப்பு சின்னதா போலையா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் சின்னதா போகல. அன்னன்னைக்கு மண்ணாவ ஆகாரமா தேவன் கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, தண்ணிய கொடுத்தாரு. ஒரு குறைவும் இல்லாதபடி அந்த வனாந்தரத்துல அவர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு, ஆபிரகாம் கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருந்திருப்பார் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் அவர் உண்மையுள்ளவரா இருப்பார்.
அதனால இன்றைக்கு ஆழமா நீங்க ஒவ்வொருத்தரும் இத ஒரு ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்க ஆழமா புரிந்து கொள்ளணும், இது நிமித்தம் எங்க குடும்பங்களும் நாங்களும் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்க அத ஒரு உண்மையான இருதயத்தோட நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 22வது வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verses 15 to 22. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அறிந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளம் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்களை எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். 22 வரைக்கும் வாசிக்கிறேன். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சரி, இங்க நம்மளுக்கு தெளிவா இந்த எபிரேயர்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த உடன்படிக்கை குறித்து பல காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். இங்க குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. இன்றைக்கு நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவா நமக்காக அங்க என்ன செய்யறாரு, தேவன் கிட்ட பேசுற அவருடைய ரத்தம் நமக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறார், ரெப்ரசன்டேட்டிவாவும் இருக்கிறார். இன்றைக்கு மீடியேட்டராகவும் அவர் தான் என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு உயில் எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, அந்த உயில் எழுதப்பட்டவனுடைய மரணம் நடந்த பிறகுதான் அந்த உயில் என்ன செய்யும், பலன் வரும். ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு வரணும் அப்படின்னா அந்த தகப்பன் அந்த எழுதின உயில் அந்த தகப்பன் மரணம் அடைந்த பிறகு அந்த தகப்பனுக்குரியதெல்லாம் பிள்ளைக்கு வந்து சேர்கிறது போல, இங்க இந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு உயிலா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த மரணம், இயேசு கிறிஸ்துடைய மரணம் அங்க நமக்கு என்ன செய்து, அதற்கு நமக்கு என்ன செய்து பலனை பெற்று தருகிறது. அந்த ஆக்டிவேஷன் இப்ப என்ன செஞ்சிருச்சு, நமக்கு வந்துருச்சு. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாம் உடன்படிக்கைனா நியாயப்பிரமாணத்தின் காலத்துல, மோசையின் காலத்துல நிறைய கட்டளைகள் கொடுக்கிறார். 10 கட்டளைகள் உட்பட 613 கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஃபாலோ பண்ண முடியாததுனால ஜனங்கள் வருடந்தோறும் பலி செலுத்துறாங்க. அப்ப ரத்தத்தின் மூலம் தான் அவங்க என்ன செய்யறாங்க, அதை பரிசுத்தப்படுத்துறாங்க. அததான் அங்க நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கும் இளங்காளை, வெள்ளாட்டுக்கடை இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட கலந்து புஸ்தகத்தின் மேலையும் ஜனங்கள் எல்லார் மேலையும் தெளிக்கிறாங்க. ஏன்னா சுத்திகரிக்கும்படி தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அப்போ உடன்படிக்கையின் ரத்தம் அங்க எதுக்காக தெளிக்கப்படுது, பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு, சுத்திகரிக்கும் பொருட்டு அங்க என்ன செய்து தெளிக்கப்படுது. இங்க அடுத்தது நான் 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ எல்லாமே என்ன செய்து பிளட்னால சுத்திகரிக்கப்படுது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அதுதான் நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தபடியினாலே நமக்கு இன்னைக்கு என்ன செய்யலாம், மனசாட்சி கூட செத்த கிரியைகள என்ன செய்திருக்கான், சுத்திகரிக்கப்பட்டிருக்குது.
அவருடைய ரத்தம். இன்றைக்கு நம்ம இதை உணராம, ஐயோ நான் அப்படி செஞ்சனே, இப்படி செஞ்சனே, இதை செஞ்சா தப்பா, அதை செஞ்சா எல்லாமே நம்மள டிபெண்ட் பண்ணி என்ன செய்யறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எல்லாத்தையும் என்ன செய்யறார், அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தாழ்மை நமக்கு இல்லாததற்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல ரிலீஜியன்ல நம்ம என்ன செய்யறோம், சிக்கிட்டு இருக்கிறோம், மதத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்யற நல்ல காரியங்கள் தான் நம்ம தேவன் கிட்ட நீதியை பெற்று தரும்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன செய்யறோம், நம்ம உபவாசம், நம்ம ஜெபம், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அது ஒன்றுமே இல்ல. அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் இன்னைக்கு என்ன செய்திருக்கு, மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறார். நம்ம மனசாட்சியையே அவருடைய ரத்தம் சுத்திகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு நீங்க எத்தனை நேரம் நம்மளே பிசாசானவன் குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதுல ஹீப்ரூஸ் 9 தான் இருக்கு, 14th verse, 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்திருக்கு, பரிபூரணமாய் சுத்திகரிச்சாச்சு. இந்த எண்ணம் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். நம்ம நீதிமான்கள், நம்ம விசுவாசத்தினால இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கோம். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத ஆழமா நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த நீதிமான் செய்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பல நேரங்கள்ல குற்றப்படுத்துகிற அந்த சாத்தான நம்ம என்ன செய்யணும், அவருடைய ரத்தத்தின் மூலம், ஏன் கூட தேவன் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், அவருடைய ரத்தத்தின் மூலம் என்னை சுத்திகரித்திருக்கிறார். நான் செய்யற காரியம், நான் பண்ற ஜெபம், நான் பண்றது, நான் அப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணலன்னு எல்லாமே நம்மை சார்ந்து நம்ம ரொம்ப பெருசா என்ன செய்யறோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மை இல்ல. எபிரேயர் 8வது அதிகாரம் இந்த புது உடன்படிக்கை குறித்த டெபினிஷன் அங்கதான் இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி பார்த்தால், நான் ஏன் சொல்றேன்னா, இது நம்ம மனசுல ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு காரியம். அதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் புது உடன்படிக்கை. அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு அவர் மீறுவாரா? ஆனா நம்ம பல நேரங்கள்ல இந்த உடன்படிக்கை குறித்த அறிவில்லாதன, அவர் சொல்றாரு அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்ப. ஏன் நினைவுலே அது இல்லைன்ட்டாரு. ஆனா நம்ம எத்தனை நேரம் நம்ம என்னைக்கோ செய்த பாவங்களை குறித்தெல்லாம் அவன் என்ன செய்துட்டே இருக்கிறான், நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இப்போ நம்மளால என்றைக்கு ஒருத்தன் உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வல்லமை அறிந்து, அவருடைய ரத்தத்தின் வல்லமை அறிந்து, அவருடைய ரத்தம் என்னை பரிபூர்ணமா சுத்திகரித்திருக்கார், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எப்ப வருதோ, நிச்சயமா அதுக்கு மேல எந்த மனுஷனாலும் ஒரு பெரிய பாவம் எல்லாம் செய்ய முடியாது. ஒருவேளை சின்ன சின்ன கசப்பு, கோபம், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கலாம். ஆனா அதையும் நம்ம தேவன் கிட்ட நெருங்க நெருங்க அவருடைய சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். அந்த மைண்ட் ரெனியூவல் நமக்கு நடக்க நடக்க நம்ம அவரை போல நம்ம மாறுவோமே தவிர, ஒரு நாளும் இந்த பழைய பாவத்தை குறித்து நீங்க நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புறார். ஏன்னா அவரே நினைக்கல, அப்ப நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, பிசாசு நம்ம எண்ணங்கள்ல அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்துட்டு இருக்கிறான், விதைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்மளை வல்லமை அற்றவர்களாய் உணர செய்யணுங்கிறது தான் அவனுடைய வேலை. நமக்கு பவர் கொடுத்திருக்கிறாரு, அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு, நமக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம அறியக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், பல நேரங்கள்ல நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள தள்ளி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்க அவர் உங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, உங்க அக்கிரமங்களையும் உங்க பாவங்களையும் இனி அவர் என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க மன்னித்து இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். இதுதான் நான் உங்க கூட பண்ணுகிற உடன்படிக்கைன்னு தேவன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அவர் சொல்றத நம்ம நம்புவோமா, நம்ம எண்ணங்கள் சொல்றதையும் நம்ம இதுவரைக்கும் கற்ற காரியங்கள் சொல்லுகிறதையும் நம்ம நம்புவோமா?
நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னா சத்தியம் நிச்சயம் நம்ம விடுதலையாகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நீங்க யாரு இருந்தாலும் நீங்க அவர் பிள்ளைங்கிறத அவர் தேவன் மறுபடியும் உங்க கூட சொல்ல விரும்புறார். அந்த எண்ணங்கள் பழைய அந்த எண்ணங்கள்ல இருந்து உங்க ஒவ்வொருத்தரையும் அந்த சிறையிருப்புல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அவர் பார்க்கல, அவர் மன்னிக்கல, அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆழமா என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இப்போ இதுல சில காரியங்கள் அந்த புது உடன்படிக்கையில என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒன்னு ரெண்டு இன்னைக்கு ரொம்ப பார்க்க முடியாதுன்னா 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இன்னும் நம்ம இதை குறித்த அறிவு நமக்கு வரும். இப்போ ஒவ்வொரு டிமானிக் அண்ட் டயபலிக்கல் திங்னு எழுதியிருக்கப்போ எல்லா சத்ருடைய எல்லாவற்றையும் அவர் மேல என்ன செய்துட்டாரு, இயேசு தன் மேல ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம சில வசனங்கள் மூலம் பார்க்க போறோம். இப்போ சத்ருவினுடைய எல்லா காரியங்கள், அவன் நமக்கு விரோதமாய் கொண்டு வந்த எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த சாபமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, சிலுவையில என்ன செய்துட்டாரு, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவும் புது உடன்படிக்கையின் சத்தியத்துல ஒரு தலையாய சத்தியமா இருக்கிறது. அது ரொம்ப ஆழமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுக்கு உதாரணமா ஒரு 1-2 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 53:5-6. ஐசாயா சாப்டர் 53 verses 5 and 6. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். புது உடன்படிக்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம் நம்முடைய மீறுதல்கள். அதாவது உடன்படிக்கையில என்ன நடக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு நமக்குரியதெல்லாம் அவர் சுமந்து அவருக்குரியதை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாரு, நமக்கு தந்துட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை தேவன் கூட நாமும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார், இயேசு நம்ம மேல இருந்த எல்லாத்தையும் அவர் மேல சுமந்துட்டு அவருக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நமக்கு கொடுத்து இன்றைக்கு தேவன் கூட நம்ம என்ன செய்துட்டாரு, ஒப்புரவாக்கிட்டாரு. இதை இன்னும் ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது நல்லா புரியும். அப்போ நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். புது உடன்படிக்கையில நடந்த மிக முக்கியமான காரியம், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிருச்சு, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக நொறுக்கப்பட்டதுனால இன்றைக்கு அவருடைய சமாதானம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கு பிதா கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு சத்தியம். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மார்க் ஆஃப் த கவனன்ட். அந்த அந்த ரிஸ்ட்ல அந்த ஒரு காயம் வரும்போது அந்த தழும்பு அங்க என்ன செய்யும், உருவாகும். அந்த தழும்பு எதை டினோட் பண்ணுது, அந்த கவனன்ட் என்ன செய்யுது, டினோட் பண்ணுது. இந்த தழும்புகளின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோமா, குணமாகிறோம். நம்முடைய சரீரத்துல வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அந்த தழும்புகளினால நமக்கு என்ன செய்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத அந்த புது உடன்படிக்கைய நம்ம ஆழமா அறிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாய் சுகம் நிச்சயம். நம்ம வாழ்க்கையில வியாதி, அப்ப எதுக்கு அவர் இவ்வளவு தூரம் ஒரு கொடுமையான மரணத்தின் வழியா போய் நமக்காக இவ்வளவு பெரிய மீட்பை கொடுக்கணும்? தன்னுடைய சரீரத்துல இவ்வளவு காயங்கள் வர்ற வரைக்கும் அவர் ஏன் அடிபடணும்? அப்போ இன்னைக்கு என் பிள்ளைகள் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்திருக்கார், தன்னையே ஒப்பு கொடுத்து, தன்னுடைய சரீரம் பிக்கப்பட ஒப்பு கொடுத்து, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திருக்கிறாருன்னா நம்ம சுகமா இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கார். இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். அடுத்ததா பாருங்க, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலோ போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ நம்ம எல்லாருடைய அக்கிரமமும் அவர் மேல விழுந்துட்டு அவருக்குள்ள இருந்த தேவ நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் புது உடன்படிக்கையில நடந்த மிக ஒரு அற்புதமான காரியம். இதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க விசுவாசிக்கீங்களோ அவ்வளவு தூரம்
நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இந்த சுகத்தை குறித்து நான் சொல்லும் போது அந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்துச்சு? அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்ததற்கு காரணம் என்னங்கிறத மத்தேயு எழுதியிருக்கிறாரு. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் முந்தைய ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பலவீனத்தை எல்லாமே இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சுகத்தை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாரு? நமக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அந்த பொருள் அவங்க கிட்ட போயிடும். அதே போலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்துட்டாருன்னா அப்ப இன்னும் ஏன் நம்ம சுமக்கணும்? முதல்ல அந்த இடத்துல நம்ம மைண்ட்ல ஒரு வெளிச்சம் வரணும். அப்பதான் நம்ம அந்த பலவீனங்களையோ வியாதிகளையோ நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ இத நீங்க சொல்லி பாருங்க. என்னுடைய வியாதி ஒருவேளை சிம்டம் இருக்கலாம், வலி இருக்கலாம், பெயின் இருக்கலாம். நீங்க இத சொல்லும் போது சத்ருவானவன் அதுக்கு மேல உங்க சரீரத்துல அந்த சிம்டம்ஸையோ பெயினையோ அந்த வியாதியையோ அவன் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஏன்னா அந்த உடன்படிக்கையின் பவர் அப்படிப்பட்டதா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு ஆழமா பார்த்துட்டோம். உடன்படிக்கைக்கு இருக்கக்கூடிய வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். அதிகமா அதை தியானிச்சு அந்த மைண்ட்ல வெளிச்சம் வந்து அதை நம்ம குறித்து நம்ம பேச 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 நிச்சயமாய் தேவன் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சுகத்தை, தெய்வீக சுகத்தை கொடுக்கதான் அவர் என்ன செய்திருக்கிறார்? விருப்பம் உள்ளவர். சில நேரங்கள்ல முந்தி என்கிட்ட இப்போ வசனத்தை கேட்க கேட்க நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது. அது எப்படி வியாதி இல்லாம உலகத்துல எப்படி இருப்பாங்க? வியாதி உலகத்துல இருந்தா வியாதி தானே இருக்கணும் இப்படின்னு ஒரு சில ஆர்குமெண்ட் எல்லாம் வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா உண்மையா நம்ம புது உடன்படிக்கையை அறிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக தானே தேவன் இவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை நமக்காக செலுத்தி இருக்கிறார். ஒருவேளை இன்னும் கூட இத பேசுற நானும் கூட இன்னும் அதுல வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோமே தவிர இன்னும் அந்த அந்த மைண்ட் என்ன செய்யணும்? ஃபுல்லா அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நம்ப ஆரம்பிக்கணும். எப்படி தாவீது அந்த உடன்படிக்கையின் உறுதியில நின்னு எல்லாவற்றையும் ஜெயித்தானோ, இன்றைக்கு உங்க பலவீனங்கள்ல இந்த வார்த்தையை குறித்து நீங்க உறுதியா நின்று அந்த பலவீனத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். நான் அவருடைய ரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தை தொட சத்ருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை. ஏன் வியாதி அவர் சுமந்து அவர் சுகத்தை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை இடும்போது நிச்சயம் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டு. இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியன்ஸ் chapter 2 verse 14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதுல நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியட்ட. அதாவது நமக்கு விரோதமா என்னென்ன எழுத்து எழுதப்பட்டிருந்ததோ நியாயப்பிரமாணத்துல அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரா? நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா பவர்ஸ், சத்ருவானவன் கிட்ட இருந்த எல்லா துரைத்தனம், அதிகாரம் எல்லாத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதை என்ன செஞ்சுட்டாரு? அவனை வெட்கப்படுத்தும்படியா உன்கிட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையும் உறிஞ்சு உன்னைய அது வந்து இதுல இன்னும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல சில டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருந்து நான் நெக்ஸ்ட் வீக் அதை ஷேர் பண்றேன். அப்போ அதை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவனுடைய பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாருன்னா இன்னைக்கு அவர் உறிஞ்சு எடுத்துட்டாருன்னா அப்ப நம்ம மேல
எப்படி சத்ருவானவன் நம்ம மேல ஆளுகை செய்ய முடியும்? புது உடன்படிக்கையின் கீழே நடந்த மிகப்பெரிய ஒரு காரியமா இது இருக்கிறத நீங்க பார்க்கணும். அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிந்து எடுத்து கொண்டார் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு வேணும். அப்ப நம்ம நினைக்கலாம், துரைத்தனங்களோட வானமண்டலத்துல பொல்லாத அதிபதிகள் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தா, பொய்யை சத்ரு விதைப்பான். பிசாசுக்கு வல்லமை இருக்கிற மாதிரியும் அவன் நிறைய போராட்டங்களை கொடுக்கிற மாதிரியும், ஐயோ இதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரியும் அவன் என்ன செய்வான்? பொய்ய விதைப்பான். அவனுக்கு உண்மையா சொல்லணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அவன் அதிகாரத்தை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு? உறிஞ்சு எடுத்துட்டாரு. அப்போ இன்னைக்கு பல நேரங்களே நான் உட்பட பயந்து கொண்டிருந்த நாட்கள் அதுதான். ஐயோ பிசாஸ் அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவானோ, அதை செஞ்சிருவானோ, இதை செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி பல பொய்களை நம்ம நம்ப வைத்து, அந்த பொய்யை நம்ம அந்த பொய் நம்ம வாழ்க்கையில என்ன செய்துட்டு இருந்தது? நடந்து கொண்டிருந்தது. தேவன் இன்றைக்கு நம்ம கண்களை திறக்க விரும்புறார். அவனுக்கு என்ன கிடையாது? அத்தாரிட்டி கிடையாது, பவர் நம்ம மேல கிடையாதுங்கிற அந்த உண்மைய சத்தியத்துல நம்ம நிக்கணும். அதுக்குதான் அந்த சர்வாயுத வர்க்கம் அந்த எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். நம்மளை நிக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பிசாசு கூட சண்டை போடவே ஆண்டவர் சொல்லல. இத உறுதியா நிக்கும் போது அவன் என்ன செய்திருவான்? ஓடி போயிடுவான். அப்ப இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையின் கீழே இன்னும் ஆழமா நிறைய காரியங்கள் இருக்கு. இத நீங்க தெரியும் போதுதான், ஒருவேளை இந்த நம்ம திரும்ப திரும்ப பாக்குறப்போ ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஐயோ இதே தானே நம்ம பாக்குறோமோ கேட்கிறோமோ அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இந்த உடன்படிக்கையை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்க முடியும். இந்த ஐயோ இவங்க மூலமா மட்டும் இவங்க குடும்பம் ஏன் எப்படி இப்படி இருக்குது, இவங்க குடும்பத்துல நல்லா இருக்காங்களே, இவங்க குடும்பத்துல எல்லாரும் சுகமா இருக்காங்களேன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்து மற்ற மக்கள் என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ பேர் டிவைன் ஹீலிங்ல எத்தனையோ வருஷங்கள் ஒரு பாராசிட்டமல் கூட போடாம அப்படிப்பட்ட ஹீலிங்ல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு உடன்படிக்கையை குறித்த அறிவு அதிகமா இருக்கு, அவங்க அந்த வெளிச்சத்துல இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய சாட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் உட்பட என்னையும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் வெளிச்சம், பழைய உடன்படிக்கைக்கு அவ்வளோ ஒரு பவர், மனிதர்கள் செய்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கும்னா, இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இன்றைக்கு நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறாருன்னா அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்? ஆழமா இன்னும் அறிந்து கொள்ளணும். இதுக்காக நீங்க ஜெபம் நல்ல பிரேயர் பண்ணுங்க. இந்த உடன்படிக்கையின் சத்தியம் எங்க இருதயத்துல அது ஆணித்தரமாய் பதிக்கப்படணும், இது எங்களுக்கு வெளிச்சமாய் மாறணும்னு சொல்லி கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த மெசேஜஸ அந்த குறிப்பா அந்த பிளட் கவர்னன்ட் மெசேஜும் கிங்டம் பிரின்சிபிள்ஸும் உங்களை நேசிக்கிற நீங்க நேசிக்கிற யாருக்குனாலும் நீங்க அனுப்புங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் மாறணும். நிச்சயமா நம்ம இதை செய்யற நோக்கமே என்னன்னா மக்கள் விடுதலையாக்கப்படணும். வேற எந்த நோக்கமும் கிடையாது. மக்கள் விடுதலை. ஒருவேளை இந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியும் போது எத்தனையோ கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படுவாங்க, எத்தனையோ பலவீனங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுவாங்க. நீங்க இந்த மெசேஜை ஷேர் பண்றது ஒரு சின்ன வேலைதான், ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய காரியம் அது பெரிதா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இதை ஷேர் பண்ணா அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த அந்த காரியத்தை நீங்களாவே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். நமக்கு மெசேஜ் எப்படியாவது போகணுமே தவிர இந்த மெசேஜ் யூடியூப் வழியா அவங்க பார்த்துதான் போகணுங்கிறது கிடையாது. எப்படியாவது ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், விடுதலை ஆகணும். நம்ம மூலமா கிறிஸ்து மகிமைப்படணும். அதுதான் நம்ம இந்த ஜூம் நடத்துறதுக்கான முக்கியமான நோக்கமே அதுதான். கர்த்தர் நிச்சயமா இன்னும் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளோ பெரிய உடன்படிக்கை எங்க கூட நீங்க பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்க ரத்தத்தை சிந்தி எங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்களுக்காக எங்களை பாதுகாக்கும்படியா நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படி நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீரப்பா. ஒரு காலம் ஒரு தீங்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது
முடியாது என்பதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளையும் ஜூம்ல வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தியம் ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆழமாய் பதிக்கப்படும். இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமாய் கிரியை செய்யும். தாவீதை போல ஆண்டவரே அந்த உடன்படிக்கை ஆழமாய் அறிந்து கொண்டு எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்கும் தகப்பன் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறது. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே நீர் செய்ய போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற எதுவும் ஷேர் பண்ணுமா? நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா நிச்சயம் இந்த புது உடன்படிக்கையின் வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது பிரத்யட்சமா கடந்து வரணும். பெரிய காரியங்கள் நம்ம மூலமா நடக்கணும், தேசத்துல நடக்கணும், உலகம் எங்கும் நடக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் நம்ம ப்ரேயர் செஷன் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.